இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். அதோடைய டைட்டில் என்னென்னா பில்கிரிம் ப்ரோக்ரஸ். இது வந்து யார் எழுதியிருக்கான்னா ஜான் பனியன். அபவுட் ஆத்தர் பார்க்கலாம். இவருடைய லைஃப் பீரியட் 30th November 1628 to 31st August 1688. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் அண்ட் பியூரிட்டியன் ப்ரீச்சர் கூட. அண்ட் இவருடைய ஃபேமஸ் ஒர்க் நம்ம இப்போ படிச்சுட்ருக்கிற இந்த பில்கிரிம் ப்ரோக்ரஸ்மே வந்து இவருடைய ஒரு ஃபேமஸ் ஒர்க். அபவுட் நாவல் பார்க்கலாம். இந்த நாவலுடைய ஃபுல் டைட்டில் என்னென்னா த பில்கிரிம் ப்ரோக்ரஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் டு தேட் விஷ் இஸ் டு கம். இதான் வந்து இந்த நாவலுடைய ஃபுல் டைட்டில். இது வந்து எப்போ வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா 1678 வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு கிறிஸ்டியன் அலிகரி. இந்த ஒர்க் வந்து 200 லாங்குவேஜ் மேலே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் வந்து ஜான் பனியன் வந்து பெட்ஃபோர்ட் ப்ரிசனில் வந்து இருக்கிற டைமில் வந்து எழுதியிருப்பார். இந்த நாவல் வந்து 2 பார்ட்டாக வந்து எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா 1677 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்மளுடைய நம்மளுடைய நாவலுடைய மெயின் கேரக்டர் கிறிஸ்டின் அவர் வந்து ட்ராவல் பண்ணுற இந்த பில்கிரிமேஜை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் பார்ட் வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னா 1684 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து எதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டியனுடைய ஒய்ஃப் கிறிஸ்டியானா அவங்க வந்து பில்கிரிமேஜ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுற டைம் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், அவங்க ட்ராவல் அதை பற்றி வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் கிறிஸ்டின். ஸோ இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அலிகரிக்கல் கேரக்டர்ஸ் மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் கிறிஸ்டின். இவர் இனி ஒரு நேம் என்ன அப்படின்னா கிரேஸ்லேண்ட். அண்ட் இவர் வந்து எங்கே வந்து வாழ்ந்துட்டு இருப்பார் அப்படின்னா சிட்டி ஆஃப் டிஸ்ட்ராக்ஷனில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அண்ட் இவர் வந்து செலஷியல் சிட்டிக்கு வந்து போகிறதுக்காக வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு வந்து இருப்பார். நெக்ஸ்ட் அவருடைய ஒய்ஃப் வந்து கிறிஸ்டியானா. நெக்ஸ்ட் கேரக்டர் மர்சி. ஸோ இவங்க வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டட் யங் விமன். அண்ட் இவங்க வந்து புவர் பீப்புள்ஸை பார்த்தெல்லாம் என்ன செய்வாங்க, ஒர்ரி பண்ணுவாங்க. யார்? இந்த மர்சின்னு சொல்கிற கேரக்டர். நெக்ஸ்ட் கேரக்டர் கிரேட் ஹார்ட். இவங்க வந்து ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி. ஸோ இந்த பில்கிரிம் வந்து போகிற பீப்புள்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஃபெய்த்ஃபுல். இவங்க வந்து பில்கிரிமேஜுக்கு வந்து போகிறாங்க. அண்ட் இவங்க வந்து சிட்டி ஆஃப் டிஸ்ட்ராக்ஷனில் இருந்து எஸ்கேப் ஆகி செலஸ்டியல் சிட்டிக்கு வந்து போகிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஹோப்ஃபுல். இவங்க வந்து கிறிஸ்டியன் கூட வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ செலஸ்டியல் சிட்டிக்கு வந்து போகிறதுக்காக. சம்மரி பார்க்கலாம். கிறிஸ்டியனுக்கு வந்து தெரிய வருது இந்த சிட்டி ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஒரு சிட்டி. இந்த சிட்டி ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் வந்து என்ன ஆக போகுது, சீக்கிரமாக வந்து டிஸ்ட்ராய் ஆக போகுது. ஃபயர்னால் வந்து டிஸ்ட்ராய் ஆக போகுது. அதனால் அவருடைய செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக வேறு ஒரு சிட்டிக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்த பிளேஸை வந்து சூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா செலஸ்டியல் சிட்டியை வந்து சூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் அங்கே வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட்டு வந்து இருக்கிறாரு. ஒரு இவாஞ்சலிஸ்ட்டும் வந்து என்ன செலஸ்டியல் சிட்டியை பற்றி வந்து சொல்கிறாரு. ஸோ கிறிஸ்டின் வந்து எங்கே செலஸ்டியல் சிட்டிக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோடு இருக்கிறாரு. கிறிஸ்டியனுடைய ஒய்ஃப் கிறிஸ்டியானா வந்து கிறிஸ்டியனை வந்து செலஸ்டியல் சிட்டிக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணலை. பட் அவர் வந்து ஒரு பில்கிரிமேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த செலஸ்டியல் சிட்டிக்கு வந்து போகணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா விக்கெட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டை வந்து க்ராஸ் பண்ணணும். அது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு ரிக்ரெட், ஹோப்லெஸ் ஃபீலிங்ஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்ன செய்யுது, இந்த விக்கெட் கேட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா கிறிஸ்டின் வந்து நெக்ஸ்ட் ஒரு கேரக்டரை வந்து மீட் பண்ணுறாரு. அது வந்து யார் அப்படின்னா வேர்ல்ட்லி வைஸ் மேன். கிறிஸ்டின் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேர்ல்ட்லி வைஸ் மேனை வந்து கன்வர்ஸ் பண்ணணும். ஏன்னா தான் அவருக்கு வந்து எங்கே போக முடியும், இந்த விக்கெட் கேட்டுக்கு வந்து ரீச் ஆக முடியும். இந்த விக்கெட் கேட் அப்படின்னு சொன்னால் வந்து என்னென்னா க்ரைங் ஆஃப் பீப்புள். இந்த பீப்புளுடைய அழுகை தான் என்ன சொல்கிறாங்க, விக்கெட் கேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த விக்கெட் கேட்டை வந்து க்ராஸ் பண்ணதுக்கு அப்புறமா எதில் வந்து சஃபர் ஆகுவாங்க அப்படின்னா ஸ்லாக் ஆஃப் டிஸ்பான். ஸோ இது அப்படி ஸ்லாக் ஆஃப் டிஸ்பான் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒரு மடிபக். அந்த டைமில் கிறிஸ்டியன் வந்து சஃபர் ஆகிற டைமில் யார் வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இவாஞ்சலிஸ்ட் வராரு. அவர் வந்து என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னா கிறிஸ்டியன் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரபிள் வந்து ஃபேஸ் பண்ணுவார். ஸோ அந்த ட்ரபிளில் இருந்து நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்த அப்படின்னா யூ ஷுட் கோ. எங்கே போகணும் அப்படின்னா மொராலிட்டி டவுனுக்கு வந்து
வந்து போகணும் அண்ட் யூ ஹாவ் டு ரிமூவ் யுவர் பர்டன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கிறிஸ்டியன் என்ன செய்கிறாரு, ஓகே நம்ம வந்து அதை பார்த்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ராவல் பண்ணி போகிறாரு. போகிற டைமில் அவருக்கு வந்து பர்டன் வந்து கம்மியானது மாதிரி தெரியலை, பர்டன் வந்து இனிமேல் வந்து ஜாஸ்தியானது மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாரு. தென் அந்த இவாஞ்சலிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் வந்து போகிற டைமில் ஒரு லீகலிட்டியோடு போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எகெயின் வந்து அவர் அந்த ட்ராவலில் வந்து போய்கிட்டு இருக்கிறார்லே, நான் நேரமாக சொன்னது மாதிரி அவருக்கு வந்து பர்டன் வந்து கம்மியானது மாதிரி தெரியலை, இன்க்ரீஸ் ஆனது மாதிரி தான் இருக்குது. எகெயின் வந்து இவாஞ்சலிஸ்ட் வந்து அப்பேர் ஆகிறாரு. அந்த டைமில் வந்து கிறிஸ்டியன்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ராங்கான சஜஷன் வந்து தந்திருக்காங்க, நீங்கள் வந்து லீகலிட்டியோட போனீங்கன்னா உங்களுடைய பர்டன் வந்து என்ன செய்யாது, போகாது, ஜாஸ்தியாக தான் செய்யும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த இவாஞ்சலிஸ்டுடைய ஹெல்ப்பால் கிறிஸ்டியன் வந்து விகெட் கேட்டை வந்து ரீச் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ஒரு கேரக்டர் வராங்க, குட்வில்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். இந்த குட்வில் கேரக்டர் வந்து கிறிஸ்டியனை வந்து வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க. அண்ட் இந்த குட்வில் வந்து கிறிஸ்டியனை வந்து டைரெக்ட் பண்ணுறாங்க, இந்த வேலை வந்து போகணும் அப்படின்ட்டு. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நேரோ பாத்தில் வந்து போங்க, அதில் வந்து டெலிவரன்ஸ் பிளேஸ் இருக்குது. அண்ட் குட்வில் வந்து என்ன செய்கிறார், அதுலேருந்து லெஃப்ட் ஆகிறாரு. எண்டு பிளேஸ் தான் என்னது, செலஸ்டியல் சிட்டி அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்குறாரு. இப்போது கிறிஸ்டியன் வந்து ஹைவேல வந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அண்ட் அவர் வந்து ஒரு பிளேஸில் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. அது வந்து யாருடைய வீடு அப்படின்னா, ஒரு இன்டர்பிரிட்டருடைய ஹவுஸ். அந்த இன்டர்பிரிட்டரோட ஹவுஸில் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. அந்த இன்டர்பிரிட்டர் வந்து நிறைய சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து காமிச்சு கொடுக்குறாரு. அண்டு ஸ்கிரிப்சரை பற்றி எல்லாம் டீச் பண்ணுறாரு. அண்ட் அவர் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் எல்லாமே வந்து கொடுக்குறாரு. ஸோ இப்படியெல்லாம் வந்து பண்ணுற டைம் கிறிஸ்டியன் வந்து என்ன வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு கிறிஸ்ட் டோம்ப் அண்ட் கிராஸ்க்கு ஃப்ரெண்டில் அவர் வந்து நிற்கிறது மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு. அண்டு கிறிஸ்டியன் வந்து அவருடைய சின் எல்லாமே வந்து ஃபேட் ஆகி போகிறது மாதிரியுமே வந்து ஃபீல் பண்ணுறாரு. தென் 3 ஏஞ்சல்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து கிறிஸ்டியனை வந்து க்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து கிறிஸ்டியன் கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செலஸ்டியல் கேட்டை வந்து கிராஸ் ஆகிறது வரை என்ன செய்யணும், இந்த சர்டிஃபிகேட்டை வந்து கையில் வந்து வச்சுக்கணும், தொலைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த ஏஞ்சல் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லுறாங்க. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டியன் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அண்ட் அவர் ரெஸ்ட் எடுத்த பிளேஸில் வந்து அந்த ஏஞ்சல் கொடுத்த சர்டிஃபிகேட்டை வந்து தொலைச்சிட்றாரு. நெக்ஸ்ட்டு சர்ச் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஃபைன் பண்ணி எடுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் அவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பேலஸ்க்கு வந்து போகிறாரு. அந்த பிளேஸ் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. அங்கே வந்து 4 மிஸ்ட்ரஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து அங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த 4 மிஸ்ட்ரஸ் வந்து வாட்ச்ஃபுல், பெட்டி, ப்ரொட்டஸ்டன்ட் அண்ட் சேரிட்டி. அண்ட் இவங்க வந்து ஃபுட், வெப்பன், ஷூஸ் இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டியன் வந்து எங்கே ரீச் ஆகுறாரு அப்படின்னா, வேலி ஆஃப் ஹியூமிலேஷன் பிளேஸில் வந்து ரீச் ஆகுறாரு. அங்கே வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து இருக்கிறாரு. அண்ட் கிறிஸ்டியன் வந்து அந்த மான்ஸ்டரை வந்து ஸ்வாட் வச்சு வந்து கில் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அந்த பிளேஸை வந்து க்ராஸ் பண்ணி போகிறாரு. அண்ட் ஹி ரீச் வேலி ஆஃப் ஷேடோ ஆஃப் டெத். அங்கே வந்து ஒரு பில்கிரிமேஜை பார்க்குறாரு. அவருடைய நேம் வந்து டாக்கேட்டிவ். கிறிஸ்டியனுக்கு வந்து அந்த டாக்கேட்டிவ் பில்கிரிமை வந்து பிடிக்கல. எவாஞ்சலிஸ்ட்டும் அங்கே வந்து வராரு. அங்கே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ இங்கே வந்து வேனிட்டி ஆஃப் வில்லேஜில் வந்து நீ வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாராவது ஒரு ஆள் வந்து இறந்து போவாங்க அப்படின்னு வந்து அந்த எவாஞ்சலிஸ்ட்டை வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஃபெய்த்ஃபுல் அண்ட் கிறிஸ்டியனை வந்து ப்ரிசனில் வந்து பிடிச்சி போடுறாங்க. கிறிஸ்டியன் வந்து ப்ரிசனில் இருந்து எஸ்கேப் ஆகிட்டார். கிறிஸ்டியன் வந்து யாரை வந்து மீட் பண்ணுவார் அப்படின்னா, ஹோப்ஃபுல் பில்கிரிமை வந்து மீட் பண்ணுவார். அண்ட் ஒரு ஜெயிண்ட் வந்து என்ன செய்கிறாருன்னா, இவங்க 2 பேரையுமே வந்து பிடிச்சி எங்கே வந்து போடுறாங்கன்னா, ஃபில்தி டச்சன்லாம் வந்து போடுறாங்க. அண்ட் அந்த பிளேஸோடைய நேம் வந்து டவுட்டிங் கேசல். இப்போ அந்த பிளேஸில் வந்து 2 பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன் அண்ட் ஹோப்ஃபுல். கிறிஸ்டியன் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக வந்து இருக்கிறாரு. ஹோப்ஃபுல் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டோன்ட் ஃபீல், நம்ம வந்து இதை எல்லாமே ஓவர் கம் பண்ணலாம், ஸோ ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு கீ கிடைக்குது. ஸோ அதிலேருந்து அந்த டஞ்சன்லேருந்து என்ன ஆகுறாங்க, எஸ்கேப் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க வந்து எந்த பிளேஸ்க்கு வந்து போகிறாங்க அப்படின்னா, என்சாண்ட் கிரவுண்டுக்கு அங்கே வந்து போகிறாங்க. அங்கே வந்து பீப்புள்ஸ் எல்லாமே வந்து டீப் ஸ்லீப்பாக இருக்கிறாங்க. அங்கே ஒரு மேனை வந்து மீட் பண்ணுறாங்க. அவருடைய நேம் வந்து இக்னோரன்ஸ். அண்ட் அங்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல் லேண்ட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து இந்த செலஸ்டியல் சிட்டியுடைய பார்டர். இப்போ அவங்க அந்த பிளேஸை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ரிவரை வந்து என்ன செய்யணும்னா க்ராஸ் பண்ணணும்.
அந்த ரிவருடைய நேம் என்ன அப்படின்னா ரிவர் ஆஃப் டெத். இப்போ வந்து கிறிஸ்டியன் அண்டு ஹோப்ஃபுல் வந்து செலஸ்டியல் சிட்டியை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. செலஸ்டியல் கிங் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா இவங்க 2 பேரையும் வந்து ரொம்ப வார்மாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ இதோட பார்ட் 1 வந்து எண்ட் ஆகுது. பார்ட் 2ல் வந்து என்ன நடக்குதுன்னா பார்ட் 2 கிறிஸ்டியனுடைய ஒய்ஃப் கிறிஸ்டியானாவும் அவங்களுடைய சன்னும் சேர்ந்து நினச்சிட்றாங்க பில்கிரிமேஜுக்கு வந்து போகிறாங்க. அண்ட் கிறிஸ்டியானா கூட வந்து யார் வந்து ஜாயின் பண்ணுறா அப்படின்னா கிறிஸ்டியானாவுடைய ஃப்ரெண்ட் மர்சிமே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து விக்கெட் கேட்டில் வந்து ரீச் ஆகுறாங்க. அங்கே இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு கைடு கிடைக்குது. அண்ட் கிரேட் ஹார்ட் அந்த பர்சனுமே என்ன செய்கிறாங்க இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் தே ஃபேஸ் மெனி ப்ராப்ளம்ஸ். அண்ட் இந்த கிறிஸ்டியன் வந்து ஃபேஸ் பண்ணது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி அவங்க வந்து ஒரு செலஸ்டியல் சிட்டியை வந்து ரீச் பண்ணாங்க. அண்ட் கிறிஸ்டியானா வந்து ஒரு மாஸ்டரை வந்து மீட் பண்ண போகிறதா வந்து நாவலை வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் த பில்கிரிமேஜ் ஆஃப் ப்ரோக்ரஸ். ஸோ இந்த நாவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.